உலக மகளிர் அனைவருக்கும் கிங் விஜய் சேனல் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம தலைவர் மகளிருக்கான திட்டங்கள்னு சொல்லிட்டு நேற்று வாசித்தார். மேனிஃபெஸ்டோ மாதிரி மகளிருக்குன்னு தனியாக ஒரு இதை வாசித்தார், தேர்தல் அறிக்கை மாதிரி. அது மகளிருக்கான திட்டங்கள் இல்லை, மகளிருக்கு வழங்கிய முத்துக்கள். தன் சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தாய்மாருக்கு மகளிர் தினத்துக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, இதை விட சூப்பர் கிஃப்ட் உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. எங்க தலைவரால தான் கொடுக்க முடியும். தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மாருக்கும் முத்தான திட்டங்கள் கொடுத்துருக்காரு. என்ன திட்டங்கள்னு பார்ப்போமா? சூப்பரா இருக்கு, அதை அடிச்சுக்கவே முடியாது. அதாவது ஒருத்தர் மனசுல இருந்து தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கரெக்டா செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவரால தான் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன திட்டம் அப்படின்னா, குழந்தைகள், பெண்கள், முதியோர் இந்த பாதுகாப்புக்கெல்லாம் தனி இலாக்கா அமைப்பேன். தனி இலாக்கா அமைச்சு அது என் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அது நேரடி கண்காணிப்பு. அந்த புகார் ஏதாச்சும் போச்சு அப்படின்னா டைரக்டா சிஎம்கே அந்த பெட்டிஷன் போற மாதிரி தனி இலாக்கா அமைப்பேன், அதை நானே கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமே இந்த குழந்தைகளுக்கு பண்றது, இந்த பெண்களுக்கு பண்றது, அந்த வாலாட்டுறவங்க அந்த வாழை பூரா ஒட்ட நறுக்கி விட்டுருவாரு. அடுத்து மக்களே, இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எனக்கு சந்தோஷத்துல பேச முடியல. அதனால சரி, ஒரு இதை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது தலைவர் சொன்னதுன்றதுனால நான் எழுதி வச்சுட்டு படிக்கிறேன். அதுல ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, 60 வயதுக்கு உள்ள இருக்கிற மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுல யாரு அதுல விலக்கு அப்படின்னா, மாநில அரசாங்க பதவியிலேயோ மத்திய அரசாங்க பதவியிலேயோ இருக்கிற மகளிருக்கு அதுல விலக்கு. உண்மைதான். இப்ப மாநில அரசோ மத்திய அரசுலயோ ஒரு பெண் வேலை பார்த்தாங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் 20, குறைஞ்சது நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன், 20-25 ரூபா வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 2500 ரூபா போறது அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படாது. அது அவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு பெண்மணி, இன்னொரு பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 2500 ரூபா போகணுன்றதுக்காண்டி மத்திய மாநில அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு விலக்கு கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த மித்தவங்கள மாதிரி அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஓட்டையும் வாங்கி ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள், அது யாரு? பெண்கள் தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? யார் நீங்க? தகுதி எனக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் உருட்டலை எங்க தலைவர். கரெக்டா நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு.